மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒடுக்கப்பட்டோரின் உரிமை குரல் அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களையும் மேல்தட்டு மனிதரிடமிருந்து அரசியலை அடித்தட்டு மக்களுக்கும் கொண்டு சேர்த்த பேரறிஞர் அண்ணா அவர்களையும் ஐம்பெரும் கொள்கை முழக்கங்களை வடிவமைத்து அதன்படியே நம்மை வழிநடத்தும் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்களையும் வணங்குகிறேன். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசம் ஆனது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும் என்ற மகாகவி பாரதியின் கவிதை வரிகளின்படி எந்த சூழலிலும் மன உறுதி கொண்டவராக, நல்லதையே உரைக்கும் லாமன்மை உடையவராக, நாட்டை உயர்த்தும் நல்ல எண்ணங்கள் கொண்டவராக, எடுக்கும் எல்லா முயற்சியிலும் வெற்றி கண்டவராக, 40ஐயும் வென்றெடுத்த நம் தலைவராக, நாடே போற்றும் நல்லாட்சி நாயராக, இந்திய திருநாடே வியந்து பார்க்கும் சிறந்த தலைவராக உயர்ந்து நிற்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் தளபதி அவர்களை வணங்குகிறேன். இனப்பகையை வீழ்த்தி இனமானம் காக்க வந்த எதிர்கால திராவிடத்தின் வழிகாட்டி, நாளைய திராவிடத்தின் நம்பிக்கை ஒலிக்கேற்று எங்களின் கலங்கரை விளக்கு தமிழகத்தின் நம்பிக்கை மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வணங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது அவை முன்னவர் மாண்புமிகு ஐயா நீர்வளத்துறை அமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் தங்களுக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய சூழலில் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு துறை என்கின்ற அடிப்படையில் அதனுடைய பதிலுரையில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் 56,500 தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. இதில் சிவப்பு வகை தொழிற்சாலைகள் பார்த்தீங்கன்னா 13,500, ஆரஞ்சு வகை தொழிற்சாலைகள் 30,000, பச்சை வகை தொழிற்சாலைகள் கிட்டத்தட்ட 13,000. இதில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் 3 ஆண்டு கால ஆட்சியில் 2,677 புதிய தொழிற்சாலைகள் இயங்குவதற்கும் 10,855 தொழிற்சாலைகள் இயங்குவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. 26,000 தொழிற்சாலைகளுக்கு புதுப்பிப்பதற்கு இசைவாணிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் அனுப்பப்படுகின்ற அத்தனை மனுக்களுக்கும் உடனடியாக தீர்வு காணப்படுகிறது. குறிப்பாக முக்கியமா பிரச்சனை என்னன்னா, இருக்கிற இந்த ரெட் லாட்ஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு உயர்மட்ட குழு அமைத்து அந்த தொழிற்சாலைகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த ஆய்வினுடைய கருத்துக்களை பெற்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பரிந்துரைகள் நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி குறிப்பா நீர்நிலைகளே இன்றைக்கு கழிவு நீர், அதே போல தோல் தொழிற்சாலை, சாயக்கழிவுகள் இவற்றையெல்லாம் கலப்பதற்கு நேரடியாக நம்ம கண்காணித்து வருகிறோம். இருந்தாலும் அது தொடர்ந்து நடைபெறுகிறது. அதனை தடுப்பதற்கும் நடவடிக்கை மேற்கொள்வதோடு ஒன்றிய அரசின் நிதி உதவியோடு புதிய பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக பிளாஸ்டிக் மனித உயிர்களுக்கு, மனித இனத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இயற்கைக்கு எதிரானது பிளாஸ்டிக். ஆனால் இன்றைக்கு அதிகமாக பரவி இருக்கின்ற பிளாஸ்டிக்கை நாம் இன்றைக்கு 14 வகையான ஒருமுறை தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக்கை தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அதன் பயன்பாடை குறைக்கின்ற வகையில் நாம் அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் நமது அத்தனை பேருடைய எண்ணமாக இருக்கிறது. குறிப்பாக பிளாஸ்டிக் என்பது அதனுடைய அழிவு ஆண்டு காலம் பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. 1000 முதல் 4,500 ஆண்டுகள் என்று சொல்கின்றன. ஆக பிளாஸ்டிக் நிலத்தில் படுவதால் நிலம் மாசுபடுகிறது, நீர் மாசுபடுகிறது, ஆறுகள் மாசுபடுகிறது, கடல் மாசுபடுகிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் பல்லுயிரினங்கள், பறவைகள், கடல் வாழ் உயிரினங்கள், மனிதர்கள் இப்படி அத்தனையும் பாதிக்கக்கூடிய பிளாஸ்டிக் நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அந்த அடிப்படையில் தான் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் மஞ்சப்பை என்கின்ற மகத்தான திட்டத்தை தந்தார். அந்த திட்டம் வந்ததுக்கு பிறகு இன்றைக்கு 20% பிளாஸ்டிக் பயன்பாடு குறைந்திருக்கிறார் என்றால் அதற்கு வித்திட்டவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள். கிட்டத்தட்ட 1,77,000 விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், 175 இடங்களில் தானியங்கி மஞ்சப்பை இயந்திரங்கள், கிட்டத்தட்ட பல லட்சம் மஞ்சப்பைகளை இன்றைக்கு வழங்கியிருக்கிறோம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த அடிப்படையில் எதிர்காலத்தில் பிளாஸ்டிக்கிலிருந்து நாம் விடுபடுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே மாதிரி மஞ்சப்பை விருதுகளும் வழங்கப்படுகிறது. குறிப்பாக கல்லூரி
பள்ளி மாணவர்களுக்கு முதல் 2, 3ஆம் விருதுகள் அவர்களுக்கு 10 லட்சம், 5 லட்சம், 3 லட்சம் வழங்குகிற நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படுகிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கடற்கரை ஓரம் பார்த்தீங்கன்னா அந்த மீனவர்கள் மீன் வலையை பிடிச்சிட்டு மீன் பிடிச்சதுக்கு அப்புறம் பழுதான மீன் வலைகள் அந்த கடல்ல போட்டு போயிடறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ முதல் முறையா காசிமேடு பகுதியில் அந்த மீன் வலைகள் எல்லாம் பயன்படுத்தி தூக்கி எறியப்பட்ட மீன் வலைகள்ல கலெக்ட் பண்ணி அது மறுசுழற்சிக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக குப்பை கிடங்குகள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு இடங்களில் பெரிய அளவில் குப்பை கிடங்குகள் இன்றைக்கு கூட காலையிலே ஒரு பத்திரிகையில மிக சிறப்பாக பெருங்குடி பகுதியில் பயோமைனிங் முறையில் குப்பை பிரித்திருக்கின்ற படத்தை போட்டிருந்தார்கள். அப்படி நமது மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த குப்பை கிடங்கெல்லாம் பயோமைனிங் முறையில் பிரித்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு உயிர் நிலங்களாக மீட்டெடுக்கப்பட்ட அந்த இடங்களில் மரங்கள் நடவு செய்யப்பட்டு வருகிறது. அதே மாதிரி புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட திருக்கட்டளை பகுதியில் இருக்கின்ற மிகப்பெரிய குப்பை கிடங்கு அதனுடைய பயோமைனிங் முறையில் அந்த குப்பை கிடங்கு பிரித்தெடுப்பதற்கான முழு முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி பெருந்துறை சிப்காட்ல அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் அந்த விவசாயிகள் அந்த நீர் மாசின் காரணமாக ஒரு திட்டம் வேண்டும் என்று சொன்னார்கள். மாண்புமிகு இங்கே இருக்கின்ற வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் எங்களிடம் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு 40 கோடி ரூபாயிலே கசிவு சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது நிலத்தடி நீரை உறிஞ்சி அதை ஒரு நாளைக்கு 20 லட்சம் லிட்டர் அந்த தண்ணீர் மறுசுழற்சி செய்யப்பட்டு மீண்டும் அந்த தொழிற்சாலைகளுக்கு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி வேலூர் மாவட்டத்தில் ராணிப்பேட்டையில் டிசிசிஎல் உட்பட்ட அந்த குரோமியம் கழிவுகள் பல ஆண்டுகளாக தேங்கி கிடந்த அந்த பகுதியில் இருக்கின்ற நீர்நிலைகளில் நிலம் மாசு ஏற்பட்டதை உணர்ந்து 15 கோடி ரூபாயில இன்றைக்கு அந்த மாசு வெளியேறாத அளவுக்கும் தடுப்பு சுவர் அமைப்பதற்கும் 15 திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பா தென்னை விவசாயிகள் தேங்காய் நார் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை வைத்தாங்க. என்னன்னா எங்களுடைய அந்த தேங்காய் உற்பத்தியாளர் தொழிற்சாலையை ஒயிட் கேட்டகரிக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நமது மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள். உடனடியாக அவருடைய கோரிக்கை ஏற்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த தேங்காய் நார் தொழிற்சாலைகள் 10/10/2023 ஒயிட் கேட்டகரிக்கு மாற்றப்பட்டது. அதனால் தென்னை விவசாயிகளும் நலனடைந்தார்கள், தேங்காய் நார் உற்பத்தியாளரும் பலனடைந்தார்கள். அப்படிப்பட்ட திட்டத்தையும் நிறைவேற்றியிருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திங்கள் என்ன வெண்குடை உன் ஞாயிறன்னோ புகழ் மாயலவே என்ற புறநானூற்று வரிகள். அதிகமான ஆட்சி திங்களை போல் குளிர்ச்சி உடையது, அதிகமான புகழானது ஞாயிறை போன்றது, கதிரவனின் ஒளியை யாராலும் மறைக்க முடியாது, அதே போன்று அதிகமான புகழையும் மறைக்க முடியாது என்பது புறநானூற்றின் வரிகளாகும். அதுபோலவே நானிலம் தலைக்க தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அயராது பாடுபட்டு வரும் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய புகழை யாரும் இந்த மண்ணில் மறைக்க முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படிப்பட்ட நம் முதலமைச்சர் அவர்கள் இயற்கையை பாதுகாக்க, இந்த நீர்நிலைகளை பாதுகாக்க தன் 3 ஆண்டு காலத்தில் தந்திருக்கின்ற முத்தான திட்டங்களுக்கு உங்களுக்கு நான் பட்டியலிட விரும்புகிறேன். தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம், தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன், பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு கிரீன் தமிழ்நாடு மிஷன், தமிழ்நாடு வெட்லாண்ட் மிஷன், ஈரநிலை இயக்கம், தமிழ்நாடு ரெஸ்டரேஷன் மிஷன், அதாவது நெய்தல் மீட்சி இயக்கம் போன்ற திட்டங்களை நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். கடலோர பகுதியில் இருக்கின்ற இன்றைக்கு வெப்பமயமாதலால் கடலோர கடற்கரை பகுதியில் இருக்கின்ற 1076 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 14 மாவட்டங்கள் பாதிக்கக்கூடிய நிலையில் 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த பகுதியில் பயோசீல்டு முறையில் பார்த்தீங்கன்னா மாங்குரோவ் காடுகள், பனை மரங்கள், அந்த மண்ணை சார்ந்த புங்க மரங்கள், வேப்ப மரங்கள் போன்றவை நடவு செய்வதற்கான பணிகள் அந்த திட்டத்தின் மூலமாக நடைபெறுகிறது. அதே மாதிரி காலநிலை திறன்மிகு கிராமங்களும் இன்றைக்கு இந்த திட்டத்தின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பிச்சாவரம், கோடியக்கரை, முத்துப்பேட்டை, ராமேஸ்வரம், திருச்செந்தூர், குற்றாலம், கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு, ஒகேனக்கல், பழவேற்காடு 11 கிராமங்கள் கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜஸாக விரைவில் மாற்றப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கோயில்களை அதனுடைய பசுமை மாறாமல் மீட்டெடுப்பதற்காக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அன்னை வேளாங்கண்ணி பேராலயம் ஆகிய 2 வழிபாட்டு தலங்களையும் காலநிலை மீள்திறன் கொண்ட
திருக்கோயில்களாக மாற்றுவதற்கு 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி கார்பன் சமநிலை அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்கு. அந்த வகையில் தமிழ்நாட்டில் நீலகிரி, கோயம்புத்தூர், ராஜபாளையம், ராமேஸ்வரம் ஆகிய 4 நகர பகுதிகளை கார்பன் சமநிலை கொண்டதாக மாற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி ஈரநிலை இயக்கத்தின் மூலமாக 2022 24 வரைக்கும் 15 ஈர நிலங்களுக்கு ராம்சாங் அங்கீகாரம் பெறப்பட்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி முக்கியமானது நமது மாண்புமிகு நமது ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் பேசுறப்ப சொன்னார், அதான் இந்த நெய்தல் மீட்சி இயக்கம் முக்கியமான திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக உலக வங்கி உதவியுடன் இந்த திட்டத்தை செயல்படுத்த தொடங்குகிறோம். அதுல பாத்தீங்கன்னா ஈரநிலங்களை பாதுகாத்தல், செங்கல்பட்டு மாவட்டம் கடம்பூர் பள்ளியுயிர் பூங்கா, நாகை மற்றும் சென்னையில் கடல் ஆமைகள் பாதுகாப்பு மையம், தஞ்சை மனோராவில் சர்வதேச கடல் பசு பாதுகாப்பு மையம் போன்ற பணிகளுக்காக 770 கோடியும், கடற்கரை மேலாண்மை, அலையாத்தி காடுகள் உருவாக்குதல், பவளப்பாறைகள் பாதுகாப்பு உட்பட்ட பல்வேறு கடலோர பாதுகாப்பு திட்டங்களுக்கு ரூபாய் 340 கோடியும், கடல்சார் மக்களின் வாழ்வாதாரங்களை மேம்படுத்தும் பொருட்டு நீலக்குடி கடற்கரை சான்று நம்ம மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் அந்த கடற்கரையை ஆய்வு செய்து வாய்ப்பிருப்பின் அது நீலக்குடி கடற்கரை சான்று பெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நிலையான சுற்றுலா போன்ற நீல பொருளாதாரத்தை வழிப்படுத்த பணிகளுக்காக 250 கோடி. நமது மாண்புமிகு திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KPP சங்கர் அவர்கள் பேசிய எண்ணூர் கழிமுகம் மீட்டெடுப்பு பணிக்காக 40 கோடி. காலநிலை திறன்மிகு கடலோர கிராமங்கள் மீண்டும் பஞ்சப்பை போன்ற திட்டங்களை வலுப்படுத்த 175 கோடி, திட்ட மேலாண்மைக்கு 100 கோடி, ஆக மொத்தம் 1675 கோடி ரூபாயிலே இந்த நெய்தல் மீட்சி பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமா IPCC ரிப்போர்ட் 4/4/2022 என்ன சொல்லியிருக்கனா, இந்த இயற்கை இப்புவியில் இனிமேல் இயல்பான காலநிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற எச்சரிக்கையை தந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, 2031-30க்குள்ளாக 1.5 டிகிரி செல்சியஸ் உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு உலகம் முழுவதும் நடவடிக்கை வேண்டும் என்ற எச்சரிக்கையும் தந்திருக்கிறது. அதே போல உலக வானிலை ஆய்வு மையம் இங்கிலாந்தில் இருக்கின்ற மெட்டாபிஸ் அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு 5 ஆண்டுகளில் 1.5 டிகிரி செல்சியஸ் ஏதாவது ஒரு ஆண்டில் உயர்வதற்கு 80% வாய்ப்பு இருக்கிறது என்ற செய்திகள்லாம் வருகின்ற பொழுது நமக்கு மிகுந்த கவலையும் மனவேதனையும் தரக்கூடியது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு சவுதி அரேபியாவிலே மெக்கா பயணம் மேற்கொண்ட இஸ்லாமிய சகோதரர்கள் இன்னைக்கு 1300 பேர் வெப்ப அலைவின் காரணமாக உயிரிழந்திருக்கிறார் என்றால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நாம் அனைவரும் உணர வேண்டும். இதுவரைக்கும் வட மாநிலங்கள் மட்டும்தான் வெப்ப அலை வீசியது, ஆனால் இப்பொழுது தென் மாநிலங்களும் தாக்க தொடங்கி இருக்கிறது. அதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு முக்கியமான ஒரு பணியை நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு 2070க்குள்ளாக கார்பன் நியூட்ரல் என்ற இலக்கு என்று மாண்புமிகு இந்திய பிரதமர் அறிவித்திருக்கிறார். நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2070க்கு முன்பாகவே நம் இந்த கார்பன் நியூட்ரல் என்ற இலக்கை அடைவோம் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அதற்கான திட்டங்களையும் நிறைவேற்றியிருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, கிரீன் ஹைட்ரஜன் போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் உருவாக்கி இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய பணிகள், பசுமை தமிழகம் என்கின்ற மகத்தான திட்டத்தை நம் முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார். கடந்த ஆண்டு மட்டும் நான் அறிவித்தபடி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பாக 1000 குறுங்காடுகள் அமைத்து கிட்டத்தட்ட 17 லட்சம் மரக்கன்றுகளை நடவு செய்து உருவாக்கி இருக்கிறோம். அதே மாதிரி பசுமை தமிழகம் திட்டத்தின் மூலமாக 7 கோடி மரக்கன்றுகளை நடவு செய்திருக்கிறோம். தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த பரப்பு 1,30,000 சதுர கிலோமீட்டர். இதில் வனம் இருக்கக்கூடிய பரப்பு என்று பார்த்தால் 42,000 கிலோமீட்டர். இப்பொழுது இருக்கின்ற வனத்துடைய பரப்பளவு 32,000 சதுர கிலோமீட்டர் மட்டும். நாம் இன்னும் 10 ஆண்டுகளுக்குள்ளாக 10,000 சதுர கிலோமீட்டர் வனப்பரப்பை அதிகப்படுத்த வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். இங்க இருக்கின்ற மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் ஆந்திராவிலே ராஜமுந்திரியிலிருந்து உயர்ந்த மரக்கன்றுகளை கொண்டு வந்து நெடுஞ்சாலைத்துறையின் 2 பகுதிகளில் நடவு செய்து நாம் பயணிக்கின்ற பொழுது பசுமையாக காட்சி இருக்கின்றால் மரங்களை வளர்த்தெடுத்து தந்தவர் நமது மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள். அதேபோல இங்க இருக்கின்ற நமது
மாண்பு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் அவருடைய தொகுதியிலே 117 ஏக்கர்ல 6,40,000 மரங்களை நடவு செய்து வளர்த்து கொடுத்திருக்கிறார். இங்க இருக்கின்ற மாண்புகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புகு நமது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் இன்றைக்கு திருச்சியிலே அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக 1 கோடி மரங்கள் நடவு செய்வதற்கு அவர்கள் பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இங்க இருக்கின்ற மாண்புகு நமது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் திருக்கோயில்களில் நந்தவனங்களை உருவாக்க தொடங்கி இருக்கிறார். நாம் அத்தனை பேரும் சேர்ந்தால் கண்டிப்பாக இந்த இலக்கை அடைய முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆண்டு இலக்காக 10 கோடி நாட்டு மரங்களை நடவு செய்வதற்கு நாம் அனைவரும் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல கருவேல மரங்கள் இருக்கு. அதை நாம அகற்றிட்டு நாட்டு மரங்கள் நடவு செய்ய இருக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா 45,000 ஏக்கர்ல பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் தைல மரங்களா இருக்குது. அந்த தைல மரங்களை அகற்றிவிட்டு காப்பு காடுகளாக மாற்றுவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி பசுமை பள்ளி திட்டத்தையும் நாம் அறிவித்திருக்கிறோம். We are now faced with the most grave problem for the planet Earth, which is global warming and climate change. It has far-reaching implications on food production, freshwater supply and health. The coastlines will feel the direct impact of rising sea levels, excessive rains, floods, etc. Though everyone is going to be affected, the poor people will suffer more. இதனுடைய தமிழாக்கத்தை படிக்க விரும்புகிறேன். புவி வெப்பமயமாதல் மற்றும் அதன் விளைவாக காலநிலை மாற்றம் எனும் கடுமையான சிக்கல் நம் உலகத்தை பாதிப்பதை தற்போது நாம் எதிர்கொண்டு வருகிறோம். இந்த உணவு உற்பத்தி, நன்னீர், நலவாழ்வு ஆகியவற்றில் காலத்திற்கான கேடுமிக்க தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியது. கடல் மட்ட உயர்வு, அதிகப்படியான மழை, வெள்ளம் போன்றவற்றால் கடலோர பகுதிகள் நேரடியாக பாதிக்கப்படும். இதனால் எல்லோரும் பாதிக்கப்பட போகிறார்கள் என்றாலும் ஏழை மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். இந்த கருத்துக்கள் காலநிலை மாற்றம் தொடர்பான பல ஆராய்ச்சியாளர்கள் மேற்சொன்ன அறிஞர்கள் சொன்ன கருத்துக்கள் அல்ல. நம்முடைய முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் 2007ஆம் ஆண்டிலேயே சுட்டிக்காட்டிய கருத்துக்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இயற்கையை பாதுகாப்பதற்கு, பல்வேறு பெருக்கத்தை பாதுகாப்பதற்கு ஒட்டுமொத்தமாக இது போன்ற திட்டங்களை நிறைவேற்றக்கூடியது என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு இந்தோடு எனது உரையை நிறைவு செய்து கொண்டு இந்த எனது சட்டமன்ற உரையை கொள்கை விளக்க புத்தகம் தயார் செய்வதற்கும் எனக்கு உறுதியாக இருந்த மாண்புமிகு தலைமை செயலாளர் திரு சிவதாஸ் மீனா ஐஏஎஸ் அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சரின் செயலாளர்கள் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களுக்கும், டாக்டர் உமாநாத் ஐஏஎஸ் அவர்களுக்கும், திரு MS சண்முகம் ஐஏஎஸ் அவர்களுக்கும், திருமதி அனுஜார்ஜ் ஐஏஎஸ் அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சரின் முதன்மை தனி செயலாளர் M தினேஷ்குமார் அவர்களுக்கும், இத்துறையின் கொள்கை விளக்க புத்தகத்தில் தயாரிக்கும் பணிகளில் எனக்கு உறுதுணையாக இருந்த சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் வனத்துறையின் அரசு கூடுதல் தலைமை செயலாளர் திருமதி சுப்ரியா சாகு ஐஏஎஸ் அவர்களுக்கும், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை இயக்குனர் திரு ராகுல்நாத் ஐஏஎஸ் அவர்களுக்கும், தமிழ்நாட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் திருமதி ஜெயந்தி அவர்களுக்கும், துறையினுடைய உயர் அதிகாரிகள் அனைத்து பணியாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையின் மானிய கோரிக்கையின் மீது மாமன்ற உறுப்பினர்கள் 106 வெட்டு தீர்மானங்களை கொடுத்துள்ளார்கள். அனைத்து வெட்டு தீர்மானங்களும் படித்து பார்த்தேன். முடிந்த வரையில் எனது பதில் சொல்லி இருக்கிறேன். பதிலில்லாத மற்ற கேள்விகளுக்கு உரிய ஆய்வுகள் மேற்கொண்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கேட்டுக்கொண்டு, எனவே மாமன்ற உறுப்பினர்கள் வெற்று தீர்மானங்களை திரும்ப பெற்றுக் கொண்டு மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.